புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் 100வது நாளை எட்டியுள்ளது. இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் சிவசக்திவேலிடம் கேட்கலாம். சிவசக்திவேல், போராட்டம் 100வது நாளை எட்டியிருக்கிறது. தற்போது போராட்ட நிலவரம் பற்றி சொல்லுங்க. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் இரண்டாம் கட்ட போராட்டமானது ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்கியது. அந்த போராட்டத்தின் 100வது நாள் போராட்டம் இன்று தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தில் இயக்குனர் கௌதமன், சட்டமன்ற உறுப்பினர் மெய்யநாதன், விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் மற்றும் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள், முக்கிய நிர்வாகிகள், பல்வேறு கட்சியினர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்த போராட்டத்தின் 100வது நாள் இவர்களின் நோக்கம் என்னவென்றால், இந்த போராட்டம் 100 நாட்களுக்கு முன்பு தோன்றப்பட்டது. இந்த போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் மத்திய அரசு ஒரு நல்ல முடிவை தர வேண்டும். வேதனைகரமான நெடுவாசல் போராட்டம் 100வது நாள் இன்று நடைபெற்று வருகின்றது அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே பதாகை வைத்திருக்காங்க. இந்த போராட்டம் குறித்து இங்கே பேசுவதற்காக இயக்குனர் கௌதமன் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஐயா, இன்னைக்கு இந்த போராட்டத்தில் நீங்கள் இந்த கடந்த 4-5 முறை இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கீங்க. இன்னைக்கு இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கீங்க. இன்னைக்கு கூட புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த ராஜா, பாஜக தேசிய தலைவர் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெடுவாசல் பகுதி பொதுமக்களின் போராட்டம் தேவையற்றது. மத்திய அரசு இந்த பகுதியில் இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு ஒருபோதும் முனைப்பு காட்டாதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? இது சொல்கிறதுக்கு ராஜாவுக்கு என்ன உரிமை இருக்குது? நாங்கள் முதல் கட்ட போராட்டம் எங்களுடைய மக்கள் 22 நாள் போராடினாங்க. நீங்கள் போராடி அவர்கள் உக்கிரமாக நின்ன நிலையில் அவர்களை சமாதானமாக பேசி மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் இது எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இதை அமுல்படுத்த மாட்டோம்னு சொல்லி அவர்கள் ஊர் சேர்றதுக்குள்ளே அங்கே ஒப்பந்தம் போட்டாங்க, மத்திய அரசும் தனியார் ONGCயும். அப்போ இது எவ்வளோ பெரிய துரோகம்! ஆக இன்றைக்கி எங்கள் மக்கள் மறுபடியும் 2ஆம் கட்ட போராட்டமாக அவர்கள் 100 நாட்களை கடந்து போராடிட்டு இருக்காங்க. அடிவயிறு எரிஞ்சு குமுறலோட, சொல்ல முடியாத மன துயரத்தோடு அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கிண்டல் பண்ணுற மாதிரி, கிச்சு மூட்டுற மாதிரி ராஜா அவர்கள் இது ஒன்றும் நடக்காது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ராஜா ஏன் சொல்லணும்? மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லட்டும், அல்லது பிரதமர் அவர்கள் அது சொல்லட்டும். பிரதமர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த பதட்டம் தேவையே இல்லை, நெடுவாசல் மக்கள் 100 நாள் எதுக்கு போராடணும், பாருங்க சட்டம் இயற்றிட்டோம், தீர்மானம் போட்டோம் அப்படின்னு அவர்கள் அறிவிக்கிட்டோம். அதை விட்டுட்டு ராஜா அவர்கள் தீவிரவாதிங்கிறது, போராடுற மக்களை கொச்சப்படுத்துறது, இந்த வேலையை அவர்கள் இனிமேல் ராஜா அவர்கள் வாயடக்கி பேசுறது அவருக்கும் நல்லது, அவர் சார்ந்த கட்சிக்கும் நல்லது. இந்த போராட்டக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவரும் தமிழக சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் கொண்டு வந்தவருமான தொகுதி MLA மெய்யநாதன் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஐயா, நீங்கள் தமிழக சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தீங்க. தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படலை. இருப்பினும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக மக்களோட போராட்டத்தில் தொடர்ந்து பங்கேற்றுட்டு இருக்கீங்க. இந்த போராட்டம் முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இப்போ இந்த திட்டம் கண்டிப்பாக இந்த பகுதியில் தொடங்கப்படும்ன்ற ஐயம் உங்கள்கிட்ட இருக்குதா? அதாவது இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா மத்திய அரசு உடனடியாக இந்த நெடுவாசல் பகுதி மக்களுடைய போராட்டம் இன்று 100வது நாள் கடந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய விளைநிலத்தையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்காக தங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். உடனடியாக மத்திய அரசாங்கம் ஒரே வரியில் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு அறிவிச்சிட்டாலே இந்த போராட்டமெல்லாம் முடிஞ்சிடும். அது இல்லாமல் தமிழக அரசு அதை வலியுறுத்த வேண்டிய கடமையும் இருக்கிறது. அதை தாண்டி இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் அரசாங்கம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு முதலமைச்சரிடத்தில் எந்த பதிலுமே கிடையாது. நேற்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இந்த மக்களுடைய போராட்டத்தை 100வது நாள் எட்டியிருக்கிறது. அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கின்றது. எனவே இந்த கூட்டத்தொடரிலே ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். முதலமைச்சர் என்ன பதில் சொல்கிறார் என்றால், இது மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் என்று சொல்கிறார். இது மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்லை என்கிறார்கள். நெடுவாசல் என்ன குஜராத்தில் இருக்கா, மேற்கு வங்காளத்தில் இருக்கா? நெடுவாசல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கின்றது. அழுத்தம் கொடுத்து நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை கண்டிப்பாக. இப்போ மெய்யநாதன் சொன்னதை போல் பார்த்தோம் என்றால், இந்த போராட்டம் நாள்தோறும் பல உக்கிரங்களோடு தான் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தில் பல கட்சி தலைவர்கள் கடந்த முறை கலந்து கொண்டிருக்கின்றனர். இருப்பினும் வரக்கூடிய 23ஆம் தேதி தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் இந்த பகுதி போராட்ட களத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்களிடம் கலந்து கொண்டு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க இருக்கின்றார். இந்த போராட்டத்தில் தற்பொழுது நிறைய மாணவர்கள், விவசாய சங்க அமைப்புகள் எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களின் புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி மாணவர்களின் போராட்டம் உக்கிரமடைந்ததன் காரணமாக கடந்த 2 நாள் போராட்டம் தீவிரத்தை எட்டியிருந்தது. அதன் காரணமாக அந்த கல்லூரிக்கு தற்காலிகமாக காலவரமற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டு போராட்டம்
அந்த கல்லூரி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கின்றது வசந்த். 100வது நாளை எட்டியிருக்கிறது நெடுவாசல் போராட்டம். தகவல்கள் தந்தமைக்கு நன்றி சிவசக்திவேல்.